ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி மார்கழி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் போட்டாச்சுங்க. விளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி இன்னமும் மனசுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. சரி பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குங்களா, சரி அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சோர்ந்து போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வேலை நடக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சரின்ட்டு கோயிலுக்கு தான் போவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். உடனே நான் அடுத்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இது எங்கேன்னு பார்க்குறீங்களா, இது ஈரோடு ஸ்டெம் பார்க் கிட்ட தாங்க இந்த கோயில் இருக்குது. இங்கே வேறு எந்த கோயிலும் இல்லை, இந்த குட்டி பிள்ளையார் கோயில் தான் இருக்குது. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வச்சுட்டு போனேங்க. திரும்பி இன்றைக்கி தான் நான் வரேன். பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோர்ந்து போய் உட்காந்தா அடுத்த வேலை நடக்காது. விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்களும் எண்ணினோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பொழுதும் சாமிகிட்ட போய் புலம்பிகிட்டுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு எப்பொழுதுமே யார்கிட்டையும் போய் நான் நிற்கக்கூடாது. எனக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூடன்னு மட்டும் நான் வேண்டிக்குவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே பூஸ்டப் ஆயிடுவேங்க. நான் அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி கோயில் 3 சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சுற்றிட்டுருக்காங்க. பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட்டாவே மனசெல்லாம் அப்படியே நிம்மதியாகிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாமி கும்பிட்டாச்சு. சரி வீட்டுக்கு நான் கிளம்புறேன். நீங்களும் மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.